ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கா ஆசை சீரியல் டுடே எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். நீத்து வழக்கம் போல் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க ஸ்ருதி கிட்ட. ஆனால் ஸ்ருதி கொஞ்சம் கூட அதுக்காக கோவப்படாமல் பொறுமையாக அவங்கள டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட உங்களால் மட்டும்தான் எனக்கு இந்த ஆர்டரவே கிடச்சது ரவின்ட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அப்போ கூட அமைதியாக தான் இருக்காங்க. உடனே நீத்து என்ன உன்னோட ஹஸ்பண்ட் உன்னோட ரெஸ்டாரண்ட்டில் இருந்திருந்தா இந்த ஆர்டர் உனக்கு கிடச்சிருக்கும் இல்லை, அவர் இல்லைன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவரை நம்பி நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கல. அவருக்கு எங்கே ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ அங்கேவே அவர் ஒர்க் பண்ணால் போதும். அவருக்கு எப்போ அது சரியில்லை, இதுதான் பெஸ்ட்டுன்னு ஒரு நாள் முடிவெடுப்பார், அன்றைக்கே அவரே மாறிடுவார். அதனால் நான் அவர் வரணும்னு என்றைக்குமே நினச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ முன்னாடி இந்த ஆர்டரை நான் வாங்கணும்னு நினச்சேன், வாங்கிட்டேன். ரவி, நான் வரப்போ கேப் புக் பண்ணி தான் வந்தேன்ப்பா. என்னால் இப்போ திரும்பவும் கேப் புக் பண்ணி போகிற அளவுக்கு டைம் இல்லை. நம்ம 2 பேரும் பைக்லேயே போயிடலாம். ஸ்ருதி, நாங்கள் வரங்க. வர இல்லை ரவின்றாங்க. ரவியும் சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே கிளம்பி போகிறாங்க. இப்போ ஸ்ருதி கிட்ட அவங்களோட எம்ப்ளாயி சொல்கிறாங்க, வர வர நீத்து வேணும்னே உங்ககிட்ட செண்டலுக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் உங்கள் வீட்டுக்காரும் அவங்க பக்கம் இருக்கார். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்களுக்கு புரிய வச்சு உங்கள் பக்கம் கொண்டு வரணும்லன்றாங்க. அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் எப்பயுமே என் புருஷனை நம்புகிறேன். அவர் ரொம்ப நல்லவர். நீத்து பற்றி தெரிஞ்சால் அவரே அவளை விட்டு விலகி வந்துடுவார். அதனால் நான் என் புருஷனை நம்பி அங்கேவே வேலை செய்ய விடுறேன். அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை, நீத்து நினச்சா எதுனாலும் பண்ணுவா. அதே மாதிரி தான் கெட்டதுன்னு நினச்சா என் புருஷன் அங்கேருந்து எதனாலும் பண்ணிட்டு வந்துடுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க ரோகிணி. அவங்களோட அம்மா எப்போ தான் வீட்டுக்கு பிரச்சனை ஆரம்பித்து இந்த வீட்டில் எல்லாம் என்ன சொல்லுவாங்களோன்னு இருக்கிற மாதிரி கரெக்டாக அவங்களோட அம்மா வந்துடுறாங்க. இப்போ முத்து வாங்கம்மா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கூப்பிட்றாங்க. ஆமாம், எங்கே கிறிஷை காணும்னு கேட்குறாங்க. கிறிஷ் கீழே தான் காரில் இருக்கான், நான் போய் கூட்டிகிட்டு வரேன்றாங்க. இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை, அவங்க தான் ஏதோ பேசணுன்றாங்கல்ல, கிறிஷ் கீழவே இருக்கட்டும், சொல்லுங்கம்மா, ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணு விட்டு போயிட்டா, இனி வரமாட்டா. என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலையேன்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க. அவள் செத்து போயிட்டா, கிறிஷை விட்டு என்னை விட்டு போயிட்டா. அவள் வேலை செய்கிறதுக்கு துபாய் போயிருந்தா இல்லை, அங்கே கார் ஆக்சிடெண்ட்டில் அவள் இறந்துட்டா. நீங்கள் போயிருந்தீங்களா டெத்துக்குன்னு கேட்குறாங்க. இல்லை, முகம்லாம் ரொம்பவே செதஞ்சிருந்தது, என்னால் அங்கே போகிற வரைக்கும் தாங்காது சொல்லிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸே அடக்கம் பண்ணிட்டாங்க. என்னால் அவன் முகத்தை கூட பார்க்க முடியல. இனி நான் என்ன பண்ணுவேன் கிறிஷுக்கு? பாவம், அவன் எப்போ பாரு அம்மாவை பார்க்கணுன்ட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தான். இப்போ அம்மாவே இல்லாமல் போயிட்டாங்க. அவன்கிட்ட சொன்னீங்களா? அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் புரிகிற வயசு தானே, அவன் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கான். ரொம்ப கஷ்டம்தான், இந்த சின்ன வயசுலேயே இப்படி ஆயிட்டாங்களே. நம்ம இருக்கிறப்ப நம்ம பசங்க இல்லைன்னா அது ரொம்ப வலி அப்படின்னு விஜயாவும் ஃபீல் பண்ணி பேசி ஆறுதலாக சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கிறிஷ் ரொம்ப சோகமாக இருக்கான், சரியாக சாப்பிடல. எப்போ பாரு முத்து மீனா ஆண்டின்னு பேசிகிட்டே இருக்கான். 2 நாள் இங்கே இருந்தால் அவன் கொஞ்சம் சமாதானமாக இருப்பான். அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்றாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு உடனே விஜயம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முத்து இல்லை இல்லை, கிறிஷ் இங்கவே இருக்கட்டும், அவன் நிரந்தரமாக கூட இருக்கட்டும், இது அவன் வீடு மாதிரின்றாங்க. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? அப்படியெல்லாம் முடியாதுன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்கம்மான்னு சொல்லி முத்து விஜயா கிட்டே சண்டை போடுறாங்க. மனோஜ் அவன் எதுக்கு இங்கே இருக்கணும், அதெல்லாம் முடியாது இப்படி பேசுகிறத பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க ரோகிணி. அதுக்கப்புறமா முத்து வர வழியாக வீட்டில் எல்லார்கிட்டேயும் பர்மிஷன் கேட்குறாங்க. ஸ்ருதி, ரவி எல்லாமே ஓகே சொல்கிறாங்க. ஆனால் விஜயாவும் மனோஜ் மட்டும் முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை தான் ஒரு 2-3 நாள் தானே இருந்துக்கு போட்டோன்னு சமாதானம் பண்ணி இருக்க வைக்கிறாங்க. எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கோங்கன்ட்டு அங்கேருந்து ரோகிணியோட அம்மா போகிறாங்க.
ஆனால் நம்ம மீனா மட்டும் ரொம்ப கோவமாக முறைச்சி அவங்களே பார்க்குறாங்க. இந்த ட்ராமா பண்ணுற புத்தி இவங்க கிட்டேருந்து தான் இந்த ரோகிணிக்கே வந்திருக்கும் போல். எப்படி நாடகம் நடிக்கிறாங்க இவங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக அவங்களே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரோகிணி ரூமில் இருக்கிறப்ப விஜயா வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லை, ஒரு அனாதை பையனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சே, என்ன மனுஷங்களோ இவங்க. 2-3 நாள் கழித்து ஃபஸ்ட்டு அந்த பையனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அவனே போலேன்னா நானே துரத்தி விட்டு. விஜயா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதில் மனோஜ், ஐயோ அந்த பையன் இங்கே இருந்தாவே எனக்கு பிடிக்கல, எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பையனை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சிட்ருக்காங்களோ எனக்கு தெரியலன்ட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்பவே கோவமாக கிறிஷை வெறுத்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே அவன் ஸ்கூலில் படிக்கிற பசங்களையெல்லாம் சண்டை போட்டு அடித்த பையன், இங்கே இருந்தால் அவன் என்ன பொறுப்பாக இருக்க போகிறான், சீ இவன்லாம் ஒரு பையனா அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. மனோஜ், இவர் எப்படி தான் நான் சமாளிப்பேன், கிறிஷை வந்து இவர் ஏற்றுப்பாரா இல்லையான்னு கூட தெரியலையேன்ட்டு ரொம்பவே டென்ஷன்லேயே இருக்காங்க நம்ம ரோகிணி. அதுக்கப்புறம் மீனா வந்து ரோகிணி கிட்ட, எப்படியாச்சு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே உன் புருஷ மனசை மாற்றி கிறிஷை என் பையனாக ஏற்றுக்கிறேன்னு அவர் சொல்லணும், அதுக்கப்புறம் நீ பண்ண எல்லா பிராடுத்தனத்தையும் வீட்டில் சொல்லிடணும், இல்லையாண்டா நானே சொல்லி உன்னவே இந்த வீட்டை விட்டு துரைத்திடுவேன்னு மீனா சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. ரோகிணி அவங்க நினச்ச மாதிரி மனோஜ் வந்து கிறிஷை ஏற்றுப்பானா இல்லையான்றதை நம்ம வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம்.